என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. பிரபஞ்சன் அபஸ்வரம்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார். முடிஞ்ச கூகுளில் தேடி படிங்க. அபஸ்வரம் அந்த கதை பேர். ஒரு அப்பாவும் மகனும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. காலையில் 10:30 அவங்களுடைய வழக்கு ஒன்று வருது. என்ன வழக்குனா, அவங்க அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு ஒரு நண்பர் தான் சொந்த ஊரில் பிழைக்க முடியாமல் குடும்பம் குட்டியோடு இவங்க ஊருக்கு பஞ்சம் பிழைக்க வர்றாங்க. இவர் அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து வாழ்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறார். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கிறார். சுந்தரேசன் மாமா, இந்த பிள்ளைங்க மாமான்னு தானே கூப்பிடும். அவர் நல்லா வரும்பொழுது ஒரு பிஸ்கட் கம்பெனியுடைய ஏஜென்சி அவருக்கு கிடைக்குது. இப்போ அதுக்கு அட்வான்ஸ் பணமாக 1 லட்ச ரூபா கட்டணும். தான் வீடு அடமானம் வைக்கிறதுக்கு ஒரு சேட்டுக்கிட்ட போகிறார். அந்த சேட்டு சொல்கிறாரு, யாரையா ஜாமீன் கூட்டுவா, இதே ஊரை சேர்ந்தவங்கள. அவங்க ஜாமீன் கையெழுத்து போட்டால், அப்போ ரொம்ப அதிரடியாக இருக்கு, அவங்க ஜாமீன் கையெழுத்து போட்டால் உனக்கு 1 லட்ச ரூபாய் தர்றேன் அப்படின்னு அந்த சேட்டு சொல்லிட்டார். அந்த சுந்தரேசே மாமாங்கிறவர் இவர்கிட்ட வர்றார். வழக்கம் போல், நீ தானப்பா எனக்கு உதவி செய்கிற, இப்போவும் உதவி செய், ஒரு ஜாமீன் கையெழுத்து மட்டும் நீ போட்டு கொடுத்துரு, அவன் பணம் தருவான், நான் அந்த பிஸ்கட் கம்பெனி ஏஜென்சி எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இப்போ இந்த மனிதர் சொல்கிறார், இந்த மகனோடு இருக்கிறார் இல்லையா, அந்த மனிதர் சொல்கிறார், நீ உன் வீடு அடமானம் வச்சு தான் அவங்ககிட்ட கடன் கேட்குற, அவன் உன்னையே நம்பாமல் என்னையே நம்புறான்னா அப்போ உனக்கு என்னடா மரியாதை இருக்குது? அந்த இடத்துல நான் போய் கையெழுத்து போட்டு கொடுத்தா இப்போ ஏன் நண்பன் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமாயிரும். விடு, உனக்கு 1 லட்ச ரூபா தானே வேணும், உன் வீடு அடமானம் வச்சு அதுக்கு நான் கையெழுத்து போடுறத விட என் வீடு அடமானம் வச்சு 1 லட்ச ரூபா உனக்கு வாங்கித்தரேன், நீ சம்பாதிச்சு லாபம் வந்தோடனே கட்டுறா, என் வீடு நீ மீட்டி கொடுறா. இல்லைடா அப்படிலாம் வேணும், எல்லாம் வேணாண்டா, என் வீடு அடமானம் வச்சு தர்றேன். எந்த கிறுக்குனாது இப்படி சொல்லுவானா? அந்த ஆள் சொல்கிறார், சொல்லி தான் வீடு அடமானம் வச்சு 1 லட்ச ரூபா நண்பனுக்கு கொடுத்துட்றாரு. அவர் அந்த 1 லட்ச ரூபாயை வச்சு செம்மையாக வாழ்கிறார். சொந்தமாக 2-3 வீடு வாங்குறாரு, மாருதி கார் வாங்குறாரு, ஓஹோன்னு வாழ்கிறாங்க. பிள்ளைகளுக்கு மனைவிக்கெல்லாம் நகையாக வாங்கி போடுறார். ஆனால் இவன் வீட்டை திருப்பியே தரமாட்டேங்கிறார். இவரும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்து வட்டிக்கு மேலே வட்டி ஏறி அந்த சேட்டு இவருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறார். இவர், என்னடா வீட்டை திருப்பி கொடுறா, உனக்காகத்தானே அந்த 1 லட்ச ரூபா வாங்கி கொடுத்த, எப்போ வாங்கி கொடுத்த? உன் வீட்டை அடமானம் வச்சு நீ எனக்கு வாங்கி கொடுத்தியா? இது யாரை நம்ப சொல்கிற? இவருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. வேறு சொந்த பந்தங்கள் எல்லாம் சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டுடுறாங்க. கேஸ் இழுக்கும்ல, வழக்கு இழுன்னு இழுத்துக்கிட்டே தானே இருக்கும். கோர்ட்டு கேஸுனாலே இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். எங்கள் பேராசிரியர் தான் ஒரு நகைச்சுவை சொல்வார். ஒரு கோர்ட்லேருந்து வழக்கறிஞர் வெளியில் ஓடுறாரு, கேஸ் கொடுத்தவர் பின்னாடியே ஓடி இருக்காரு. ஐயா, எப்படியாவது இந்த வழக்கை சீக்கிரம் முடிச்சு கொடுங்க ஐயா, எப்படியாவது முடிச்சுங்க, ஏன் அவசரப்படுற, நடக்கிற வரைக்கும் நடக்குயா? ஐயா, 18 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கியா, இது எங்கள் அப்பா உங்கள் அப்பா கிட்ட கொடுத்த கேஸு, 2 கேஸும் போய் சேர்ந்துருச்சு, இப்போ நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இரு, என் மகனும் வழக்கறிஞருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான், உனக்கு ஒரு மகன் இருக்கான்ல, நடத்துவாங்கய்யா அப்படின்னு இருக்கிறார். இந்த கேஸ் இழுன்னு இழுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த எதிராளியும் வந்துடுறார். அவரை நீதிமன்றத்தில் கூண்டில் ஏற்றுறாங்க. இவர் வீடு அடமானம் வச்சு பணம் உங்களுக்கு கொடுத்தாங்களான்னு. என் வீடு இருக்கும்போது எதுங்க அவர் வீட்டை அடமானம் வச்சு நான் பணம் வாங்கணும்? அப்போல்லாம் கிடையவே கிடையாது, அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்றார். இவர் அப்படியே அதிர்ச்சியோடு நிற்கிறார். இப்போ சேட்டு என்ன செய்வீங்களோ தெரியாது, எனக்கு வட்டியும் முதலும் வேணும். இப்போ தன் நண்பன் தன் மூஞ்சுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணி பொய் சொன்ன உடனே இவர் கூண்டில் ஏறி சொல்கிறார், எவ்வளவு வட்டியோ எவ்வளவு முதலோ மொத்தமாக சேர்ந்து 30 நாளில் நானே கொடுத்துட்றேன் நீதிபதி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறார். மகனுக்கு அப்படியே படபடன்னு வருது. இப்போ நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைல்லப்பா, ஏன்பா, அவன் அப்படி சொல்லிட்டான்ல, இனிமேல் என்ன பண்ணுறது, பணம் முக்கியம் இல்லைடா, விட்றா, கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சுக்கலாம், அம்மா கிட்ட சொல்லாத அப்படின்னு வீட்டுக்கு கூட்டு வந்துடுறார். வீட்டுக்கு சாப்பிட உட்காந்துருக்குறாங்க. அந்த ஏமாத்தினாரில் அவருடைய மனைவி காரில் இறங்குறாங்க. இறங்கி நிறைய நகை போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அண்ணே அப்படின்ட்டு, வாமா தங்கச்சி உட்கார் சாப்பிடுங்கிறார். உட்காந்த உடனே அவங்க கழுத்தில் போட்டிருக்க செயின், தோடு, வளையல் எல்லாத்தையும் கழட்டி வைக்கிறாங்க. ஆனால் இது 1 லட்ச ரூபா பெருமானமான்னு தெரியாது, ஆனால் எவ்வளோ இருக்கோ அதை விற்று நீங்கள் கடனை அடைங்கண்ணே, எங்கள் வீட்டுக்காரர் உங்களை ஏமாற்றிட்டார் பாருங்களேன், நட்டாத்தில் நாங்கள் நிற்கும் போது நீங்கள் எங்களை காப்பாற்றுனீங்க, ஆனால் அந்த மனுஷன் உங்களை ஏமாற்றிட்டாரு, இதை வச்சுக்கிட்டு எதாவது சமாளிங்க. அவர் சொல்கிறார், இந்த நகையெல்லாம் நீ என்கிட்ட கொடுத்துட்டு உன் புருஷன்ட்ட போய் என்ன சொல்வேன்? அவனை எவ்வளோ கேவலமாக திட்டுவான், தப்பாக கூட பேசுவான் இல்லையா, நம்மளுடைய அண்ணன் தங்கை உறவை கூட அவன் தவறாக பேசிடுவான், தயவு செஞ்சு நீ என்ன அண்ணனை மதிச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போயிடு அப்படிம்பார். அண்ணா எடுத்துகிட்டு போயிடு. திரும்ப எடுத்துகிட்டு அந்த அம்மா வாசலுக்கு போகும். இவர் வழி அனுப்ப போவார். நின்று திரும்பி கேட்பா, அண்ணா நீங்கள் வயிறறிஞ்சு எதாவது சொல்லிட்டீங்கன்னா எங்கள் வாழ்க்கையே வீணாயிருண்ணே, உங்களுக்கு வருத்தம் இல்லைல்லண்ணே? இருக்குமா, ஒரு சின்ன வருத்தம். என்னண்ணே? எவ்வளோ அன்பான எங்கள் நட்பில் இந்த 1 லட்ச ரூபா பணம் ஒரு விரிசலாக போயிடுச்சு இல்லையா, அந்த ஒரு வருத்தம் தான் இருக்கிறதே தவிர வேறு எந்த வருத்தமும் இல்லை, அவனை நான் ரொம்ப கேட்டதாக சொல்லுமா. இதோடு அந்த கதை முடிஞ்சிடும். 1987 பிரபஞ்சன் இப்படி எழுதியிருக்கிறார்.
கிட்டத்தட்ட அவர் எங்கேயாவது பார்த்த ஒரு மனிதரை பற்றி தான் எழுதியிருப்பார். நீங்கள் 80களில் இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருந்திருப்பார்கள். ஒரு பெரியப்பாவாக, ஒரு சித்தப்பாவாக, ஒரு மாமாவாக, நம்ம அப்பாவோ யாரோ ஒருத்தங்க தான் சொத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு ஏமாந்து போய் அதை பற்றி எந்த வருத்தமும் இல்லாமல் அவன் நல்லா இருந்தால் இருந்துட்டு போட்டும் விடு சொல்லுகிற மனிதர்கள் இருந்தார்கள் இல்லையா? ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை? ஒருத்தரை அடித்து கொண்டு பிடித்து கொண்டு எப்படியாவது நான் முன்னேறிடணும், நான் வாழ்ந்துடணும், நான் ஜெயித்திடணும் அப்படிதான் நினைக்கிறோமே தவிர, தவறு செய்த ஒருவனை கூட மனசார மன்னிக்க முடியும் என்று நம்முடைய தமிழ் சிறுகதை சொல்லி இருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னும் முன்னாடி போனோன்னு வைங்க, ஒரு 30 வருஷம் 1950 தி ஜானகிராமன் ஒரு கதை எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட இதே பேஸ் பண்ணி கடன் தீர்ந்தது அப்படின்னு. நீங்கள் சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்தது தெரியுமா? ஒருத்தங்களை ஏமாற்றணும்னா என்ன செய்யணும்? அவங்க ஆசையை தூண்டணும். சுந்தர தேசிகர்னு ஒரு நல்ல மனிதர் இருப்பார். அந்த ஊர்லேயே எல்லாருக்கும் பஞ்சாயத்து சொல்ல, பிரச்சனைகளை தீர்க்க, சைவ சித்தாந்தம் படிக்க, தேவாரம்லாம் பாடிக்கிட்டு நல்ல மனுஷனாக தான் இருப்பார். அவரை ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுற ஒரு புரோக்கர் அந்த காலத்தில் உள்ளவர். இந்த பக்கத்து ஊரில் ஒரு வயல் வருது, ஒரு குழி 4 ரூபா 50 காசு தான். அந்த காலத்து 1950களில் பார்த்துக்கோங்க, 2.5 வேலினெல்லாம் இருக்குது. யாருக்கும் தெரியாது. நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக முடிச்சு கொடுக்குறேன்னு இவர் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி, நீங்கள் யாருக்கிட்டே இதை சொல்லிடாதீங்க அப்படின்னு. நீங்கள் இந்த ஏமாத்துறவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? இதை உங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன், இதை நீங்கள் யாருக்கும் சொல்லிடாதீங்க. இந்த வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க, பதவி வாங்கி தரேன்னு சொல்கிறவங்க, சொத்து வாங்கி தரேன்னு சொல்கிறவங்க உங்களை ஏமாற்ற போகிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற முதல் வார்த்தை, இதை உங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன், இதை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்கனாலே ஒரு நாள் நீங்கள் இதை எல்லாத்தையும் சொல்லி அழப்போறீங்கன்னு அர்த்தம். இந்த ஆள்கிட்ட அதே மாதிரி சொல்லி 1000 ரூபாய் 2000 அவர் தங்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் விற்று வெண்ட கொடுத்துருவார். அந்த வயலை கூட்டு போய் காமிப்பார். அந்த காட்சி அழகாக இருக்கும். இந்த கதையை நீங்கள் படிங்க, அதனால் நான் முழுசாக விவரித்து சொல்லலை. கடன் தீர்ந்தது அந்த கதை பேர். நீங்கள் இதில் கூட எடுத்து பாருங்கள், கூகுளில் தேடி பாருங்கள், வரும். அந்த வயலை போய் காட்டுவார் பாருங்கள், யாரோ ஒருத்தனுடைய வயல், அது கோயில் நிலம். அந்த வயலை போய் காமிப்பார், எப்படி பசுமையாக இருக்குது பாருங்கள், இனிமேல் இது உங்களுக்கு தான் சொந்தம். குத்தகைக்காரன் ஓடி வருவான், அவன் சொல்லுவான், ஐயா நீங்கள் விலைக்கு வாங்கினோடனே என்னை அம்மோன்னு விட்டுறாதீங்கய்யா. இவர் அதெல்லாம் கவலைப்படாதப்பா, நீயே மெயின்டைன் பண்ணிக்கோ, நெல் மட்டும் கரெக்டாக கணக்கு சொல்லிடு. அது சரிங்கய்யான்னு கை கட்டி சொல்லுவான். இவர் இந்த பக்கம் வந்தோடனே அவன்கிட்ட 10 ரூபா வாங்கிட்டு அவன் சொந்த ஊருக்கு போயிடுவான். இப்படியே அவரை ஏமாற்றி ஒரு கட்டத்தில் டெய்லி வீட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தவன் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வருவான், அப்புறம் மாதத்துக்கு ஒருக்கா வருவான், அப்புறம் வரவே மாட்டான். அதுக்கப்புறம் தான் ஊரில் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கேட்பார், அவன் எங்கப்பா அப்படின்னு. அவனை ஏன் தேடுறீங்க? அவனை நம்பி காசு எதுவும் கொடுத்துருக்கீங்களா? 100 ரூபா 200 ரூபா கொடுத்துருந்தா அதோட விட்டுருங்க. அவன் சரியான ஃப்ராடு, நிறைய பேரை ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டான். அவருக்கு அப்படியே ஹார்ட்டே நின்ன மாதிரி ஆயிரும், அப்படியே அதிர்ந்து போய் நிற்பார். என்னங்க என்னாச்சு? அவனை நம்பி 20,000 ரூபா கொடுத்துட்டேன்டா, பக்கத்து ஊர் நிலத்தை வாங்கி தரேன்னு சொல்லி 20,000 ரூபா வாங்கிட்டு போயிட்டான், சொத்தெல்லாம் விற்று அவனுக்கு கொடுத்துட்டேன், அவன் ஓடி போயிட்டானே அப்படின்னு ஊரில் உள்ள எல்லாரும் சேர்ந்து இவருக்காக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அவனை தேடி கண்டுபிடிச்சி அடித்து இழுத்துட்டு வந்தால் அவன்கிட்ட ஒரு பைசாவும் இருக்காது. ஏமாத்தினவன் கையில் எந்த பைசாவும் இருக்காது. எல்லாத்தையும் செலவழித்து ராமேஸ்வரம், வேதாரண்யம் எல்லாம் போய் இருக்கிற ஹோட்டல்லாம் சாப்பிட்டு லைஃப்பை அனுபவிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். நாளாக ஆக என்ன ஆகும்னா அவனுக்கு உடம்பு முடியாமல் போய் ஒரு மோசமான வியாதி வந்து படுத்த படுக்கையே ஆயிடுவான். இன்றைக்கோ நாளைக்கோன்னு அவன் சாக கிடப்பான். யார்? ஏமாத்தினவன். இந்த ஏமாந்தவர் இருப்பார் இல்லையா, இப்போ நம்மளாக இருந்தால் என்ன செய்வான்? கடவுள் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கான், என்னை ஏமாத்தினேல, என் வயிற்றுச்சல் விழுந்தேல இருந்தால் சாக கிடக்கிறேல இதானே நம்ம வார்த்தை. இவர்கிட்ட சொல்லுவாங்க, உங்களை ஏமாத்தினவன் சாக கிடக்கான், எப்படி பார்த்தாலும் 2-3 நாளில் செத்து போயிடுவான். என்னடா சொல்கிற? ஆள் ஆகிருதியாக இருப்பான்ல, இருப்பான். ஏமாத்தின துட்டு எத்தனை நாள் என் உடம்புல நிற்கும்? சாவை கிடக்கிறான். திட்டுன்னு எந்திரிச்சு வேகமாக அவன் வீட்டுக்கு போகிறார். நாம் கூட என்ன நினைப்போம், ஏதோ திட்டுறதுக்கு போகிறாரு, இல்லை ஏதாவது இருந்தால் குடுறான்னு கேட்கத்தானே போகிறாருன்னு நினைப்பேன். நேராக போவார். வீட்டுக்குள்ளே போன உடனே அவங்க மனைவி பதறி போயிடுவாங்க. ஐயோ இவர் வந்திருக்காருன்ட்டு ஒரு சேர் எடுத்து போட்டு கணவனை எழுப்புவாங்க. ஒரு தேசிகர் வந்திருக்காரு. யார்? தேசிகர் வந்திருக்கார். இவனால் எந்திக்க கூட முடியாது, இப்படியே பார்ப்பான். சேர் எடுத்து பக்கத்தில் போட்டு உட்காந்து, இந்த பாரு, நீ இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிற, என்னை ஏமாற்றிட்ட. ஆனால் என்னை ஏமாற்றி என் காசில் நீ சந்தோஷமாக தான் இருந்திருக்க. உன் கடனை அடைச்சிருக்க, உன் மனைவியோடு நீ நிறைய வெளியூருக்கு போயிருக்க, நல்லா சாப்பிட்ருக்க, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்க, என் காசால் நீ சந்தோஷமாக தான் இருந்திருக்க. அதில் எனக்கும் சந்தோஷம்தான்ப்பா. ஆனால் நீ எனக்கு கடனாளியாக நீ சாகக்கூடாது. நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? கடன் வச்சுட்டு ஒருத்தங்க வயிற்றுச்சலில் விழுந்துட்டு செத்தவன் ஆத்மா சாந்தி அடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட இப்போ 1 ரூபா 2 ரூபா என்ன இருந்தாலும் என் கையில் கொடு,
அதை வாங்கிட்டு நீ வாங்கின கடன் எல்லாமே தீர்ந்து போச்சுன்னு உனக்கு எழுதி கொடுத்துட்டு போகிறேன்ட்டு உட்காருவார். அவன் அப்படி அழுதுகிட்டே இருப்பான். அவன் கையை கூட தூக்க முடியாது. அவங்க மனைவி வீடு முழுக்க தேடி ஒரு காலனா இருக்குங்க. அந்த காலனாவை கணவன் கையில் இப்படி வச்சு இப்படி பிடிச்சி அவர்கிட்ட கொடுக்கும். அவர் அந்த காலனாவை எடுத்துட்டு, நீ என்கிட்ட வாங்கின எல்லா கடனும் தீர்ந்து போச்சுப்பா, நீ இனிமேல் யாருக்கும் கடனாளி கிடையாது, நிம்மதியாக போயிச்சே அப்படின்னு எந்திரிச்சு போயிடுவார். கடன் தீர்ந்தது. 20,000 ரூபா கடன் வெறும் 1/4 ரூபாயை போய் வாங்கிட்டு, உன் கடன் தீர்ந்தது, உன்னுடைய மரணமாவது நிம்மதியாக இருக்கட்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் இந்த மண்ணில் ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள்.